என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன்னாரு. இப்போ போவோம், என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த வருடத்திலே தேவனோடு இடைப்பட்ட விஷயம். இந்த என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24 படிக்க போகிறோம். 27 வசனங்கள் வரையிலும் நம்ம சேர்ந்து அது 22 படிப்போம். 22 எடுத்துங்க, 22 27 வரையில் படிக்க போகின்றேன். எல்லாம் எடுத்துக்கோங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை அறிய கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே முடிவது இல்லை. அதுக்கு அடுத்த லைன் போங்க, இதான் முக்கியமான ஒரு காரியம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். நம்ம இந்த வாக்குத்தத்த அட்டையில் இந்த 3 வசனத்தை தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் முக்கியமான ஒரு வசனம் 4, 27ஆம் வசனத்தில், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை, என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். ஆசீர்வாதம் என்பது என்ன? ஒவ்வொரு தடவை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, அவருடைய நாமத்தை உங்கள் மீது கூறுவது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? தேவனுடைய கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்தை கூறும்போது என்னத்தை கூறுகின்றோம்? கர்த்தருடைய நாமத்தை கூறுகின்றோம். கர்த்தருடைய நாமத்தை கூறும்போது அது அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை நீ சொல்லு, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ இப்படிப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய இருதயத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். நல்லா கவனமாக கேளுங்க. தேவன் சொன்ன ஒரு வார்த்தைகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்கு தத்துவம், இவைகள் எடுத்து தியானிக்கும் போது அதுலேயே பல விஷயங்கள் இருக்குது. 1000 வாக்கு தத்துவத்தை எடுத்து தியானித்தாலும் அற்புதங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு வார்த்தையை எடுத்து, ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து, ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து நம்ம தியானித்தாலும் அதில் கிடைக்கின்ற எஃபெக்டே அதிகம். ஒன்று தெரியுங்களா? தேவனுடைய எல்லா வாக்கு தத்துவத்திலும் பவர் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு வாக்கு தத்துவத்திலையும் அவ்வளோ பவரை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து தியானிக்கும் போது, இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய நாமம், அவருடைய ஆசீர்வாதத்தை கூறும்போது அவருடைய நாமத்தை நம்ம கூறுகின்றோம். அவருடைய நாமத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதிகம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சொல்லுங்க பக்கத்தில், எனக்கு ஒன்று போதுங்க, ஒரு ஆசீர்வாதம் போதும், ஒரு வாக்கு தத்துவம் போதும், ஒரு தீர்க்க தரிசனம் போதும். ஆனால் நான் 2024 என்ன சொன்னேன்? போன வருஷம் என்ன சொன்னேன்? எனக்கு போன வருஷம் ஐயா 5 நிமிஷம் கூட தாண்டல, போன வருஷம்ன்றீங்க. ஆமாம்மா, 5 நிமிஷம் தாண்டல, அது என்ன வருஷம்? போன வருஷம் மட்டும் நீங்கள் சொல்லலை, அடுத்த வருஷம் வரட்டும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சும்மா ஒரு மணி நேரம் கூட இல்லை, அடுத்த வருஷம். ஒன்றும் இல்லை, டான்ஸு பசங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த வருஷம் நாங்கள் ஆட போகிறோம்ப்பா. நாங்கள் அடுத்த வருஷம் தான், 1 மணி நேரத்தில் ஆட போகிறீங்க, இது போய் அடுத்த வருஷமா? உண்மைதான். அதனால் என்னன்னா, போன வருஷம் நிறையா காரியம் சொன்னேன், நிறைய வார்த்தைகள் சொன்னேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகம், வல்லமை அதிகம். அத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அதிலே தேவன் அடக்கி வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை எடுத்து தியானிக்கும் போதும் அதுலேயும் பவர் அதிகமாக இருக்கின்றது. ஆமென். அவதான் பாருங்க, தேவனோடு இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேச நடக்கின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனோடு இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். எப்போதும் பாருங்க, ஆண்டவர் கூட பாருங்க, இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாச சந்ததிகளை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை செய்ய தேவன் அதை பார்க்கிறார். தேவன் அதை கனம் பண்ண விரும்புகிறார். தேவன் அப்படிப்பட்ட ஆட்களை மதிக்கிறார். பாருங்க, பைபிளில் ஆண்டவர் பாருங்க, சில அற்புதம்லாம் பண்ணும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டார், 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எவிருவின் மகள் பார்த்தீங்கன்னா
கேள்விப்படுறாங்க, அவர்கிட்ட கொண்டு போனால் சுகமாகும், நீங்கள் வந்தீங்கன்னா என் பிள்ளை சுகமாவான்னு கூப்பிட வந்திருக்கிறாரு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீன் ஓடிட்டு இருக்குது. 12 வருஷம் பெரும்பாலும் உள்ள பெண் அவள் வஸ்திரத்தை தொட்டு சுகமாக ஒரு பெரிய சாட்சி. நீங்கள் சொன்ன சாட்சியெல்லாம் கம்மி. அவள் சொல்கிறா பாருங்க, கதையாக சொல்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிற ஆளுக்கு இன்னும் என் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், என் மகளை ஐசியூவில் அட்மிட் பண்ணி அந்த அந்த சுச்சுவேஷன். ஆனால் அது இந்த சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் நியூஸ் சொல்கிறான், எவரு நீ போய் பாஸ்டர் ரபியை போதகரை வருத்தப்படுத்தாத, விட்டுரு, உன் பிள்ளை செத்து போயிட்டா, வா நம்ம மற்ற காரியத்தை பார்க்கலான்னு போது போகிறாரு. கவனமாக கேளுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவன் ஆயிருன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது யாரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார்? 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார். உள்ளே போகும்போது யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துலலாம் எல்லோரும் என் கூட ப்ரேயருக்கு வரீங்க. இப்போது எல்லோரும் இப்போ கேரளுக்கு என் கூட வரீங்க, எல்லோரும் வரீங்க. ஆனால் உங்கள் எல்லோரையும் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு நான் அழகாக 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அடுத்த வாரம் கேரளுக்கு வருவீங்க நீங்கள்? ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன். கவனமாக கேளுங்க, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அது வேற கணக்கு. தேவன் என்னன்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை கணம் பண்ணுறார், விசுவாசத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். திரும்ப சொல்கிறேன், இந்த வருடத்தில் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒன்று, நான் கொடுக்கின்ற வாக்கு தத்தத்தின் மீதும் ஆசீர்வாதத்தின் மீதும் நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தை வைத்திருக்கிறாய் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இயேசுவை பின்பற்றி செல்கின்ற ஒரு கூட்டத்தோடு இருக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். நம்ம இதுவரை நீங்கள் யார் கூட பழகினீங்க, யார் கூட இருந்தீங்கன்னு எனக்கு முக்கியம் இல்லை. நான் சொல்கிறது ஃபேமிலியை தவிர மற்ற காரியங்கள் சொல்கிறேன். நீங்கள் உடனே பிடிச்சக்கூடாது, பாஸ்டர் சொல்லிட்டு அப்படி இல்லை. குடும்பத்தை தவிர நீங்கள் யாரோடு நட்பு, யாரோடு ஐக்கியம், அது இவ்வளோ நாள் நீங்கள் வேற மாதிரி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா, இயேசுவை ஃபாலோ பண்ணுற, இயேசுவின் வார்த்தையை ஃபாலோ பண்ணுற, இயேசுவை கணம் பண்ணுற இந்த விசுவாச கூட்டத்தாரோடு இணைந்து நீங்கள் இசைந்து செயல்படுவீர்கள் என்றால் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆகவே 17ஆம் அதிகாரம் யோவான் 17க்கு போவோங்க. யோவான் 17 26ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். யோவான் 17:26 எடுத்துக்கங்க, சேர்ந்து படிப்போம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அவர் யாரு, அவர் நாமம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதில் தான் வாழ்க்கை இருக்குது. இந்த இடத்துல உங்களுடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன்னு சொல்லும்போது எந்த நாமத்தை தெரியப்படுத்தினாரு? தேவனை இதுவரை அவங்க பார்த்த விதம் வேற. தேவன் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இப்படிலாம் மோசையின் தேவனே, எலியாவின் தேவனே, இப்படிலாம் தேவனை அழைத்தார்கள். ஆனால் முத யூதர்கள் இயேசுகிட்ட பார்த்த ஒன்று, தேவனை பிதாவாகிய கடவுளை அப்பா தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுற ஒரு வார்த்தை. அது சொல்றாரு, நானும் அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஃபாதர், டேடி, அப்பா சொல்ற, தேவன் என்னுடைய தகப்பன். தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்குது. ஆனால் எல்லா நாமத்திலையும் ஹையஸ்ட் ஒரு நாமம் ஒன்று இருக்குன்னா, தேவன் என்னுடைய அப்பா, தேவன் என்னுடைய தகப்பன். அதுதான் பாருங்க, இந்த ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு, இந்த நாமம் நமக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது. என் நாமத்தினால் நீங்கள் பிதாவினிடத்தில் அப்பாட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அப்போ நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாட்ட எப்படி போகணுன்ற ரூட்டை சொல்லி கொடுக்குறாருன்னா, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் நீ அப்பாட்ட நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் அப்பா உனக்கு அவருடைய நாமம் பிரியப்படும்படி, சந்தோஷப்படும்படி, நீ சந்தோஷப்படும்படி அதெல்லாம் உனக்கு தருவார். தேவன் நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அவசியம், தேவன் நாமத்தை குறித்த ஒரு அறிவு அவசியம். தேவனுடைய நாமம் எப்படி இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் விளங்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நாமத்தை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது வீக்காக போயிடும். ஒரு முறை பாருங்கள், அப்படி தான்
சில சீசர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு குரூப் எழுப்பி பிசாசு துரத்துறதுக்கு போச்சு. இந்த அப்ரெண்டிஸ் குரூப்பு. இந்த அப்ரெண்டிஸ் குரூப் என்ன போச்சுன்னா சொன்னாங்க, பிசாசை விரட்டுறாங்க, இயேசு நாமத்தில் பவுல் போதித்த இயேசு நாமத்தில் சொல்கிறாங்க. பிசாசு சொல்லிட்டு அப்ரெண்டிஸுங்களா, நீங்கள் சொல்கிற அந்த இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்கள் யாரா அப்படின்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்கு. அவங்களும் ஒன்றுமே இல்லாமல் அவங்க துணியெல்லாம் கிழிச்சி அனுப்புனுச்சின்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்கு. இப்போ தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு அவசியம். சும்மா ஏதோ தேவனுடைய நாமத்தை குறித்து அறிவில்லாமல் போகிறது வாழ்க்கை கிடையாது. அதை குறித்த ஒரு அறிவு, அதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்கிறேன்னா, அநேக நேரத்தில் நம்ம சில வார்த்தைகளை, சில பெயர்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் அர்த்தமே இல்லாமல் பண்ணிடுறோம். பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியம், ஏசுன்ற தஞ்சயம், ஏசுன்ற தஞ்சயம், ஏசுன்ற தஞ்சயம், ஏசுன்ற தஞ்சயம் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? சொல்லி 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 அந்த நாமத்துக்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. சில பேர் ஏன் சொல்கிறாங்க கூட சோத்திர 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 சோத்திரன்னு வாங்க. பார்த்து சில பேர் பார்த்துங்க, எதுக்கு எடுத்தாலும் சோத்திரன்னு வாங்க. பாருங்க, கத்திர சோத்திர கத்திர, அதாவது நல்லது. ஆனால் இவைகளை உணர்ந்து, இவைகளை அறியாமல், வெளிப்பாடு இல்லாமல் அந்த நாமத்தை குறித்து எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் சொல்கிறத ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சில இடத்துல ஸ்தோத்திரம் போகிறது கூட பயத்தில் கூட ஸ்தோத்திரம் போடுவாங்க. சோத்திர சோத்திர சோத்திரம் அப்படியே நடிகை சோத்திரம் பார்த்துருங்களா? சில பிள்ளை எழுதிட்டே வருவாங்க, ஏசுன்ற தஞ்சம் ஏசுன்ற சொல்லுவாங்க. நீ ஒரு 100 தடவை எழுதிடு, இல்லை 1000 தடவை எழுதுனா இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆமாம், பைபிளில் போட்டிருக்குதுல்ல? போட்டிருக்குதா? ஒரு 1000 தடவை ஏசுன்றதை ஜெயன் சொன்ன போட்டால் உங்கள் காரியம் நடக்குன்னு போட்டிருக்குதா? கிடையாதுங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை குறித்த ஒரு அறிவு, அதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கவனமாக கேளுங்க. தேவன் இயேசுவை நேசித்தது போலவே இன்றைக்கு உங்களையும் நேசிக்கின்றார். ஆமென். இது புரியலன்னா நம்ம தேவனுடைய நாமத்தை தப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் போவோம். 1 சாமுவேல் 17:45 படித்து காமிக்கிறேன். 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அங்கே என்ன கொண்டு வராரு? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னைய ஆசீர்வதிப்பேன்னு சொன்னல. இப்போ தாவீது இந்த நாமத்தை குறித்த அறிவு, இந்த நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, இந்த நாமத்தை புரிந்து வைத்திருந்தான் பாருங்க. இப்போ இந்த நாமத்தில் போராடு பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்கிறார் பாருங்க. சவுல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல மிக உயரமானவன். சொல்லப்போனால் கோலியாத்தை ஜெயிக்கணும்னா இஸ்ரவேல் தேசத்தில் யார் ரொம்ப ஹைட்டான ஆட்களோ, யார் ரொம்ப திடமான ஆட்களோ அவங்க தான் அனுப்பணும். முதல்ல அனுப்பணும் யார் தான் அனுப்பணும்? சவுலை அனுப்பணும். ஆனால் அந்த சவுல் பாருங்க பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறார், வர முடியல. குட்டி தாவீது, சின்ன தாவீது, அவன் போய் சவுல்கிட்ட சொல்கிறாரு, ராஜா நான் போய் அவனை முடிச்சுட்டு வரேன், நான் அவனை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன், நான் அவனை தீர்த்து கட்டிட்டு வரேன். பாருங்க, தாவீது சொல்லும் போதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நிச்சயத்தோடு சொல்றார், தைரியத்தோடு சொல்றார். ராஜாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. என்னப்பா நம்ம எல்லாரும் இது இஸ்ரவேல் ராணுவமே பயந்து நடுங்கி குலுங்கிட்டு இருக்குது, கதறிட்டு இருக்குது, போச்சு அவன் நம்மளை இது பண்ணிடுவான், பெலிஸ்தர்கள் நம்ம மேற்கொண்டுருவாங்கன்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் எளிமை நின்று, ராஜா நான் அவன் கதையை நான் முடிச்சுட்டு வரேன், அவன் சோழியை நான் முடிச்சுட்டு வரேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கவனமாக கேளுங்க, என்ன சொல்ல வரேன்னா, தாவீதுக்கு அவ்வளோ ஒரு நிச்சயம், அவ்வளோ ஒரு தைரியம், அவ்வளோ ஒரு தெளிவு. எதை குறித்து என்றால் தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு அதிகமாக இருந்தது. இந்த அறிவு எங்கிருந்து தாவீதுக்கு வந்துச்சுன்னா, ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசிக்க பண்ணி கிருபை அறிய கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த நாமத்தை கூறும்போது ஆசீர்வாதம் கடந்து செல்கிறது என்பதை தாவீது நன்றாக அறிந்து வைத்திருந்தார், புரிஞ்சு வச்சிருந்தார். ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது இவங்க கூறும்போது, இந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது எதை கூறுறாங்க? அவருடைய நாமத்தையே கூறுகிறார்கள், அவருடைய நாமத்தையே அறிவிக்கிறார்கள்.
இப்போ தாவீதுக்கு இருந்த ஒரு வெளிச்சம் என்னன்னா, அந்த நாமம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்னு சொல்லப்பட்டிருக்குதே. என்னை விட்டுருவாரா? ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது, உடன்படிக்கை அப்படிப்பட்டது. ஆகவே தான் பாருங்க, தாவீதுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? ஆரோனின் ஆசாரியனின் ஆசீர்வாதத்திலிருந்து. ஆமென். புரியுதுங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கூறும்போதெல்லாம் என்னத்தை கூறும்? தேவனுடைய நாமத்தை உங்கள் மீது அறிக்கை எடுக்கின்றோம். ஒவ்வொரு தடவை சபை முடிவில் சொல்கிறோம் இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை உபயோகப்படுத்தி சொல்கிறோம். இந்த இடத்துல 3 கர்த்தர் 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 வரும். 3மே பார்த்தீங்கன்னா எபிரேய வார்த்தையில் 3மே ஒவ்வொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. தேவனை பற்றி சொல்லப்படுற ஒரு வார்த்தைகள். தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக அதிகமாக இருக்க வேண்டும். முதலாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்து சொல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆசீர்வாதத்தின் வல்லமை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த பூமியிலே தாவீதை போல எந்த சவால்களை மேற்கொள்ள தைரியமா போய் நிற்பீங்க. என்ன சுண்டக்கா மாமனை வாடா அப்படின்னுவீங்க. வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிற, யாரு நினச்சிட்டு இருக்கிற, அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. வந்து இதை தேவன் நாமத்தின் வல்லமை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாவீதை போல உங்களுக்கு நிச்சயம் வரும், தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தேவன் ஆதாம்கிட்ட பேசுகிற முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுகிறார். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முத கடவுள் ஆதாம்கிட்ட பண்ணின முதல் மனுஷன் செஞ்ச ஒரு விஷயமே ஆசீர்வாதம். அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, கிறிஸ்தவங்க வந்து இந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசீர்வாதத்தெல்லாம் பற்றி பேசுவோம், எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்களா என்ற ஒரு ஏளனமான பேச்சுக்களாக வர ஆரம்பிக்குது. வந்து அன்றைக்கு நேரத்தில் கர்த்தர் சொல்றார், உன் வழி வேற, என் வழி வேற. பைபிளில் போடப்பட்ட ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் படிக்கின்றோம். என் நினைவுகள் படிப்போம், அந்த இடத்துக்கு போவோம். 55ஆம் அதிகாரம் 6லேருந்து படிக்கிறேன். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறது தயை பெருத்தவர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அன்றைய நேரத்தில் இந்த வசனத்தை கிறிஸ்தவ உலகம் பிற்போக்கானது காரியத்துக்கு பயன்படுத்திருச்சு. உன் வழி வேற, தேவனுடைய வழி வேறன்னு சொல்லிட்டு. கவனமாக கேளுங்க, இது எதோட ஜாயின் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, இந்த என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லன்னு சொல்லி எதோட இணைக்கிறார்னா 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம் கடைசி பகுதி, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிப்போடு கனெக்ட் பண்ணப்படுகின்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. சொல்கிற, நீ யாரெல்லாம் மன்னிக்க முடியும், நான் மன்னிப்பப்பா அப்படின்றார். இன்னும் சொல்லப்போனால், நீ யாரெல்லாம் உதவி செய்ய விரும்பலையோ நான் ஏன் வேலை. சில இடத்துல பார்ப்போம், ஆண்டவரே அவனுக்கு போய் இப்படி பண்ணுறீரு, அவன் எப்படி பண்ண உங்களுக்கு தெரியுமா? சரி நீ பாட்டு, எனக்கு தெரியும், உன் வழி வேற. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நயா பைசா கையிலேருந்து வாங்கிடுவேன், ஒரு சில்லி பைசா வாங்கிடுவேன், ஏதாவது இங்கேருந்து போயிடும், அவனுக்கு எப்படி கொடுக்குறது இவனு. சில நேரத்தில் பாருங்கள், வேண்டாத ஆளுக்கு ஒரு காரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு உள்ள அப்படியே ஒரு மாறி இருக்கும். எப்படி கொடுக்கலாம், எப்படி செய்யலாம்? கர்த்தர் சொல்ல, உன் நினைவு வேற, என் நினைவு வேற, மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். ஆகவே தேவன் ஆரோனின் ஆசீர்வாதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் தொட முடியாது. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தேவனுடைய வழியை புரிஞ்சுக்கணும். தேவன் ஆசீர்வதித்து நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது, உங்கள் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களை காக்கும். புரியுதுங்களா? யார் காக்க போகிறது? இந்த ஆசீர்வாதமே உங்களை காக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை காக்க தேவையில்லை. ஹலோ, இந்த ஆசீர்வாதமே உங்களை காக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, the Lord bless thee and keep thee, keep.
என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களை காக்கும். தாவீதுக்கு இந்த வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இந்த நாமம் என்னை காக்கின்ற நாமம். ஆமென். ஆகுதான் நீ ஈட்டியோடு கேடகத்தோடு ஒரு நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இந்த நாமத்தின் வல்லம் எனக்கு தெரியும். இந்த நாமம் என்னை காக்கின்ற ஒரு நாமம். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருடம் நீ வரக்கூடிய நாட்களிலே தேவனுடைய நாமம் உங்களை காப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லா சூழ்நிலைகள், எல்லா பண கஷ்டங்களாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், பல பேர் தொடுக்கின்ற போர் ஆயுதங்களாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாவற்றிலிருந்தும் உங்களை காக்கின்ற ஒரு நாமம் இருக்கின்றது, கர்த்தருடைய நாமம். ஆகவே இந்த கர்த்தருடைய நாமம் உங்களை காக்கின்ற ஒரு வேலி, தேவனுடைய நாமம். ஒரு ராஜா, பாலாக் ராஜா பிலேயாம்னு சொல்லக்கூடிய மந்திரவாதி, குறி சொல்றவனை கூட்டிட்டு வரான். யாரை சபிக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு கூட்டிட்டு வரான் பாருங்க. ஒரு ராஜா ஒரு மந்திரவாதியை கூட்டி வரான்னா 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா கொடுத்து கூட்டி வர மாட்டான். எப்படி கூட்டிட்டு வருவாங்க? பல பொண்ணு, பல பணம் ஏராளம், தங்கம் ஏராளம், எல்லாவற்றையும் அவன் பிலேயாம் எதிர்பார்த்ததுக்கு மேலவே காணிக்கை இருக்குது, பணம் இருக்குது. ஆனா பிலேயாம் வர முடியாது என்றால் நீ வரணுன்றாரு. பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறாரு. இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் அதிக பணம் தரேன், நீ எப்படியாவது என் பிள்ளைய இந்த ஜனத்தை இந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபி என்று சொல்றாரு. இவர் சொல்றாரு, ஏ ராஜா, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க சபிக்க முடியாது, உனக்கு தெரிய மாட்டேன் விஷயம், உனக்கு புரிய மாட்டேன்து. நீ பாட்டுக்கா, நீ காசு கூட்டிகிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கா ஏற்றிக்கிட்டே வர. காசு முக்கியம் இல்லையா, அவனை சபிக்க முடியும். என்னதான் நீ எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த தேசத்தில் பாதிதான் எனக்கு எழுதி வச்சா கூட அவனை சபிக்க முடியாதியா. ஏன்னா அவன் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறான். அவன் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறான், ஆசீர்வாதம் என்ற ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாயா. அவனை காக்கிறது தேவனே, அவங்களை காத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனமா கேளுங்க. தேவனுடைய நாமம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த பூமியில் அதை காட்டில் ஒரு உங்களை காப்பதுக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாதுங்க. அதில் இருக்கிற பவரே வேற, அதில் இருக்கிற வல்லமையே வேற, சக்தியே வேற. தேவனுடைய நாமம் இருக்குது. நான் சொல்கிறேன், எத்தனை மந்திரவாதிங்க, நான் சொல்கிறேன் ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே 1000 பேர் யாகம் பண்ணி உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு மந்திரம் சூனியம் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களை ஒன்றும் பண்ணாது. பார்க்க சொல்ல, உங்களை ஒன்றும் பண்ணாது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வீட்டு வாசல்லையே நம்ம பாருங்க, நம்ம வீட்டுக்கு எதிரில் எவனா ஒருத்தன் யாகம், ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே, யாராவது முட்டை வாங்கிட்டு போனால் நமக்கு பேதி ஆகுது. சில பேருக்கு ஒருவேளை இவன் வச்சிருப்பான், நம்ம யோசிக்கிறத முட்டை எதுக்கு ஏன் வாங்கிட்டு போறாங்க, அவன் ஆம்லேட் போட்டு தின்றதுக்காக நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை அந்த ரோட்டில் 2 கரு முட்டை இருந்துச்சு போட்டிருக்குது, 2 கரு முட்டை. எதுக்குன்னு போய் கேட்டால் அவன் சொல்கிறான், இல்லைங்க இது பொதுவாங்க, இதுக்கெல்லாம் வாங்குவாங்க இந்த தடவை. ஏங்க அவன் 2 கரு முட்டை வைக்கிறானோ 3 கரு முட்டை வைக்கிறானோ எத்தனை கரு முட்டை வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு வாசப்படியிலே நின்று உங்களுக்கு விரோதமாக இது பண்ண நினைச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது, செய்யாது. நம்ம பாருங்க பயந்தே சுற்றி நடக்கிறோம். ஐயோ எங்க காலையில் எழுந்திரிச்சேனா வீட்டு வாசப்படியில் அப்படி குங்குமத்தடவுன ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தேனா அப்படியே டர் ஆயிட்டேங்க. நிறைய பேர் அப்படிதான், நிறைய விசுவாசிங்க அப்படிதான் பாருங்க. நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம், தேவனுடைய நாமம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒவ்வொரு வாரம் முடிவில் சொல்கிறேன் பாருங்க, எதுக்காக சொல்லி அனுப்புகிறேன், உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லி அனுப்புகிறேன்னா இல்லை, இந்த வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், அவருடைய நாமம் உன்னோடு இருக்கிறது. நான் சொல்கிறேன், எத்தனை எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டாலும், எத்தனை சாம்பிராணி ஏற்றினாலும், எத்தனை கறிக்கட்டை போட்டாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க, உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். தேவன் நம்மோடு ஒரு ஆசீர்வாதம் உடன்படிக்கை இருக்குது. சொன்ன இல்லையா, திருவிருந்து, அவருடைய ரத்தம் நம்ம கூட இருக்குது, உடன்படிக்கை இருக்குது. 2வது
கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், கிருபையாக இருக்க கடவர். அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, இந்த போட்டோ பிடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கே பார்த்தாலுமே இது கீழே எடுக்க மாட்டானுங்க, இதுக்கு மேலே தான் எடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டோ கொடுன்னா எதை கொடுப்பாங்க? நீங்கள் போட்டோ கேட்டால் என்னதை கொடுப்பாங்க? இப்போ கேட்குற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்கும். இந்த கல்யாணம் பண்ணுற மட்டும் தான் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்வாங்க. மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் உங்கள் முகத்தை பிரகாசிக்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை, அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர். இது என்ன அர்த்தம்? எகிப்தில் யோசேப்பு பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இவங்க இந்த 11 பேர் போகிறாங்க பாருங்க. 11 பேர் போகும்போது இந்த 10 பேர் முதல்ல போகிறாங்க, அடுத்தது 11 பேரை கூட்டிட்டு, தம்பியை கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. உட்கார சொல்லுங்க. இது 11 பேர் கூட்டி போகிற நேரத்தில் பாருங்க, படிப்போம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் போய்க்குங்க. ஆதி 43 29 படிக்கிறேன் பாருங்க. 43 29ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர்னு சொன்ன அதே காரியத்தை இங்கே நோட் பண்ணுறாரு. கிருபை செய்ய கடவர். 30 தொடர்ந்து படிக்கிறேன். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள் போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்திற்கு தனிப்படம் வைத்தான். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. டே, கரெக்டாக அண்ணன் லைனாக வருதுடா, அண்ணன் தம்பின்னு. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுடைய பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடைய சந்தோஷமாக இருந்தார்கள். கவனமாக கேளுங்க. கூட்டத்தில் எல்லாருக்கும் பங்கு வேற மாதிரி போகுது. ஆனால் பென்யமீன் தட்டில் மட்டும் 5 பங்கு, பைபிள் போடு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. சொல்லுங்க, 5 மடங்கு அதிகம். என்னன்னா கிருபை. எப்படி முதல்ல காக்கிறத பற்றி பேசுனேன். இந்த கிருபை என்ன பண்ணுன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவுள்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய தட்டிலையும் ஈவனாக இருக்கும், ஆனால் உன் தட்டில் மட்டும் 5 மடங்கு அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்னா, கர்த்தர் எவ்வளவு கூட்டத்தினர்களையும் உங்களை தனியே பிரித்து உங்களை கனம் பண்ணுவதை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி செய்கின்ற ஒரு காரியம்தான் கிருபை செய்கின்ற ஒரு விஷயம். ஆமென். கூட்டத்தின் நடுவில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கூட்டத்தோட கூட்டமாக தெரிகிற ஆள் கிடையாது, கூட்டத்தோட கூட்டமாக போகிற ஆள் கிடையாது. நீங்கள் எந்த கூட்டத்தில் போனாலும் உங்களை தனியாக செப்பரேட் பண்ணி கர்த்தர் காண்பிப்பார். தேவனுடைய கிருபை பண்ணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன் மீது கிருபையாயிருக்க கடவர் என்றால் என்ன? கூட்டத்தோடு கூட்டமாக உங்களை அனுப்புறது இல்லைங்க. உங்களை செப்பரேட் பண்ணி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தையும் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். ஆமென். தனிப்பட்ட விதத்தில், பர்சனல் விஷயத்தில். 3வது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். அவர் எப்படி காப்பார்னு சொன்னேன். இந்த வருடத்தில் நடக்க போகுது. தேவன் அவருடைய நாமத்தை நிமித்தம் நீங்கள் காக்கப்படுவதை பார்ப்பீங்க. 2வது, தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருப்பது என்னன்னு காமிச்சேன். 3வது, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்ன அர்த்தம்? பிரசன்னமாக்கி, தம்முடைய முகம் பிரசன்னம். இந்த எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பிரசன்னம் நம்ம படிக்கணும். பிரசன்னம் பார்க்கணும். பிரசன்னம் சொல்கிறோம், பிரசன்னம் பிரசன்ஸ், காட் பிரசன்ஸ் சொல்கிறோம் இல்லையா? இந்த பிரசன்ஸுக்கு எந்த ஒரு வார்த்தையும் எபிரேயத்தில் கிடையாது. ஆனால் பிரசன்ஸுக்கு இணைச்சிருக்கிறாங்க.
பிரசன்னத்துக்கு தனி வார்த்தை கிடையாது. தேவனுடைய முகத்தை குறித்து சொல்லுகின்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரசன்னம்னு எங்கே வருதோ அங்கே எல்லா இடத்துலையுமே தேவனுடைய முகம் தான் வர ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தர் தன்னுடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பாருங்க, ஒரு ராஜா அந்த நாட்டு மக்களை பார்த்து என் முகத்தில் முழிக்காத நீ போ அப்படின்னு சொல்லிட்டா, நல்ல கவனம் கேளுங்க, சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம், கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வந்து அப்ப முகத்தை மீது பிரசன்னமாக்குறான்னு அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம் ஃபேவர். ஆமென். மாபெரும் தயவை நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 80ஆம் சங்கீதம் போவோம். சங்கீதம் 80, சங்கீதம் 80 3ஆம் வசனத்தை படிச்சு காமிக்கிறேன், எடுத்துக்கங்க. சங்கீதம் 80:3 படிப்போம். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேவனுடைய முகம் உங்கள் மீது பிரசன்னமானால் அங்கு நடக்கிற ஒரு காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்பு, பாதுகாப்பு. இந்த ரட்சிப்பு என்ற காரியத்தில் எல்லா விதமான கிரேக்கத்தில் சொல்றாங்க. இந்த ரட்சிப்பு என்றால் ஜோசோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த ஜோசோ என்று சொல்லக்கூடிய வார்த்தையுடைய அர்த்தம் கிறிஸ்துவ வாழ்வுக்கு தேவையான சகல நன்மைகளும் அடக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு பேர் தான் அந்த ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நம்ம 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 சும்மா ரட்சிப்பு, அந்த பூ இந்த பூ நம்ம சும்மா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கிரேக்கர்களுக்கு எபிரேயர்களுக்கு தெரியும் இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி. நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவனே உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க வேணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நல்லா கவனமாக கேளுங்க. பல விஷயத்தில் பாதுகாக்கப்படுவதையும் பல நன்மைகளும் பல அனுகூலங்களும் தெய்வீக நடத்துதல்களும் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இது சொல்லப்போனால் மாபெரும் தயவு, எக்ஸ்ட்ரீம் ஃபேவர், மாபெரும் தயவை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய மாபெரும் தயவு, மாபெரும் காரியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், ஜோசப் பிரின்ஸ்ன்னு ஒரு பிரசங்கர் இருக்கிறார். அவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இந்த 4ஆம் அதிகாரம், மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவது வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகப்பட்டான்னு போடும். முதல் பிசாசு சொன்ன ஒரு காரியம், நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி பண்ணுன்னு சொல்லும்போது அந்த நீர் தேவனுடைய குமாரனையானால், நான் கவனமாக கேளுங்க, இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல. சொல்லுங்க பக்கத்தில், இயேசு தேவனுடைய குமாரன் கிடையாதுங்க. ஏங்க என்னங்க நைட் நேரத்தில் எங்களை குழப்புறீங்களா? நாங்கள்லாம் தூக்க கழகத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறதால எங்களை குழப்புறீங்களா? கவனிங்க, பிசாசு இப்படி தான் சொல்லுவான், இயேசு தேவனுடைய குமாரன் தான் சொல்லுவான். நானும் சொல்கிறேன், இயேசு தேவனுடைய குமாரன் கிடையாது. பக்கத்து சொல்லுங்க. ஏங்க அவருக்கு ஏதோ குழம்பி இருக்கிறாரு, அவரு ஏதோ தூக்க கழகத்தில் சொல்கிறாரா? கிடையாது. இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை. இயேசு தேவனுக்கு இவரில் பிரியமாயிருக்கணும், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். பிள்ளை வேற, பிரியமான பிள்ளைன்றது வேற. என்னதான் பிள்ளைங்க இருந்தாலும் பிரியமான பிள்ளைங்கன்னு இருப்பாங்க. பாருங்க, கேட்பேன், உங்களுக்கு இந்த வீட்டில் இத்தனை பிள்ளைங்க யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, பிரியமான பிள்ளை. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமான பிள்ளை. அன்றைய நேரத்தில் பிசாசு உங்கள்கிட்ட இருந்து மறைக்கிற ஒரு காரியமே இதுதான், நீ தேவனுடைய பிள்ளை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். பக்கம் சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை கிடையாதுங்க, நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். ஆமென். ஆகவேதான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரியமான பிள்ளைனா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். சில பேர் பாருங்க, என் கணவனை பிடிக்கும், மனைவி பிடிக்கும், பிள்ளையை பிடிக்கணுவாங்க. எனக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? அதாவது என்னதான் இவங்களை பிடிச்சிருக்குது, அவங்கள பிடிச்சிருக்குது, இவங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் ஐஸ்கிரீம்னு சொல்லும்போது ஐஸ்கிரீம் அது ரொம்ப அதிகமாக சில பேருக்கு பிடிக்கும். பாருங்க, அது மாதிரி தான் தேவனுக்கு உங்களை ரொம்ப அதிகமாக பிடிக்கும். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரீம் ஃபேவர் உங்கள் மேலே இருக்குது. மாபெரும் தயவு, தேவனுடைய தயவுக்குரியவர்கள்,
தேவன் உங்கள் மீது பிரசன்னமாகும் போது நடக்கின்ற ஒரு காரியம் சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. பைபிளில் போடப்பட்டு ஒரு பட்டணத்துக்கு போகும்போது சமாதானத்தை கூறுங்கன்னு சொல்ல, ஒரு வீட்டுக்கு போகும்போதோ ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்துக்கு சமாதானத்தை கூறுங்கன்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க சமாதானத்தை எடுத்துக்கொள்ளலைன்னா அந்த சமாதானம் ரிட்டர்ன் வரும். வரும். ஒரு 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 சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன். உங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதின்னு சொன்னார்ல பைபிள். ஆண்டு உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதின்னு சொன்னார்ல. நல்லா கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. பக்கம் சொல்லுங்கள், சபிக்கிறோம். நீங்கள் உங்களை யாரும் சபிக்கிறாங்களா? அவங்கள ஆசீர்வதிங்க. இங்கே வாங்க, ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் நீங்கள் பிளஸ் பண்ணுவாங்க, போடா நீ ஆச்சு உன் பிளஸ்ஸிங் ஆச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அவன் வேணான்னு உதவி சொல்லுவான்ல. கவனமாக கேளுங்க, அவன் வேண்டான்னு சொன்னான்னா அது திரும்ப உங்கள்கிட்டயே வந்துடும். ஹலோ, உங்களை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பாரு. உங்களை சபிக்கிறவன ஆசீர்வதி ஏன் சொன்னார்னா, நீ கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்? அதாவது இப்போ நம்ம சின்ன பிள்ளைகிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்தா உடனே எடுத்து வாங்கி டபக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வேண்டாத ஆள்கிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்து பாருங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போ டபக்குன்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேண்டாத ஆள்கிட்ட நீங்கள் ஆசீர்வதிச்சின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். வேண்டாத ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னா அதை போட மாட்டோம், தூக்கி எரிஞ்சிடுவாங்க. நீ ஆச்சு ஒரு ட்ரெஸ் ஆச்சு பிடிச்சிக்கோங்க கேட்டோன்னா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏதோ வாங்கி கொடுத்து திட்டுவாங்க. உடனே நான் கவலைப்படாதீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துகிட்டு போங்க. ஹலோ, என்னதுங்க? காஸ்ட்லியாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. அந்த காஸ்ட்லி போட போய் யாருக்கு தான் வந்து சேரும்? யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு போங்க, அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும். ஆகுதான் கர்த்தர் சொன்ன உடனே சபிக்கிறவனை ஆசீர்வதி. ஏன்னா அது திரும்ப நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா அவன் வேணான்னு பைபிள் போடப்பட்டு, அவன் வேணான்னா உதறி தள்ளி நீ வந்துடு அப்படின்ற. ஏன்னா அது உனக்கே வந்து சேர்ந்து விடும். அதுதான் சமாதானம் ஒரு பரிசு போல, சமாதானம் ஒரு நிஜமான ஒரு காரியம், சமாதானம் ஒரு கூடாரம் போல உங்கள் அங்கு தங்கிவிடும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் கர்த்தருடைய நாமம். 23ஆம் அதிகாரத்தில் படித்தோம். என்னாகும் 23 போங்க. என்ன 23 அந்த இடத்துல பாருங்கள். இந்த நாமம் அங்கே இருந்ததுனால தான், இந்த ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் இந்த பிலேயாமுக்கு தெரியும், இவங்க மேலே சாதாரணமான காரியம் கிடையாது. ஏன்னா பிலேயாம் ஏன் பயப்படுறான்னா, இவங்க அடிக்கடி ஆசாரியர்கள் உங்க மேலே சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க கிருபையேற கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர்னு இவங்க மேலே கூற தேவனுடைய பாதுகாப்பை பெற்றவங்க இவன் என்ன பண்ணுறான்னா, 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் இல்லை, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அதை நான் திருப்ப முடியாதுப்பா, அதை என்னால் மாற்ற முடியாது. நான் அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். மீறி வேற எந்த ஒரு வார்த்தை சொன்னோம், தேவன் ஒரு காரியம் சொல்லிட்டு இல்லை ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேனே, தெரியாமல் பண்ணிட்டேன்னா சொன்னால் கூட உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறியே தீரும். ஆமென். ஈசாக்கிட்ட அப்படி தான் பாருங்கள். ஈசாக்கு அவங்க பையன் யாக்கோபு, ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபிட்ட போயிடுச்சு. இந்த ஏசா வரான், இது கேள்விப்பட்டு ஏசா வரான், திரும்ப சாப்பாடு கொண்டுட்டு போகிறான் பாருங்க. ஏப்பா இதுக்கு முன்னாடி நீ வந்தியே? இல்லைப்பா நான் வரலப்பா, ஒருவேளை தம்பி தான் அப்படி வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன பிற்பாடு இவன் கேட்குறான், அப்பா வேறு ஏதாவது ஆசீர்வாதம் இருந்தால் கொடுங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. சொல்லிட்டாருப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா, அதை நானே திருப்ப முடியாது. நான் ஒன்ஸ் ஒருத்தர் பிளஸ் பண்ணிட்டானா அதை நான் திருப்ப முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது, எடுக்க என்னால் முடியவே முடியாது. ஆசீர்வதிச்சது தான், அது என்னால் கூட திருப்ப முடியாதுப்பா. நானே சொன்னால் கூட அது ஒர்க் அவுட் ஆகுது, நானே சொன்னால் கூட அது கேட்காது. ஏன்னா ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. ஆமென். தேவன் உங்கள் மீது ஒரு ஆசீர்வாதத்தை கூறிவிட்டால் அது அப்படியே உங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடியது. நான் சொல்கிறேன், தேவன் கூட அது திருப்ப முடியாது. ஆமென். ஒரு வாக்கு பண்ணிட்டார்னா வாக்கு பண்ணினது தான், அவர் சொன்னார்னா சொன்னது தான், நிச்சயம் அவைகள் நடக்கும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் கிடையாது. ஏன்னா பைபிள் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்குது, தகப்பனின் ஆசீர்வாதம் என்பது, ஒரு தகப்பன் பிள்ளைகளை கவனமாக கேளுங்க, தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது என்பது எப்படிப்பட்டதுன்னா, பிதாவின் ஆசீர்வாதத்திற்கு ஒத்தது. ஆகவே தான் பாருங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பு ரொம்ப நல்லது.
பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். ஒரு நாளும் வேற எந்த ஒரு காரியம் சொல்லி திட்டி சபிச்சு ஒரு வழி ஆக்கிறாதீங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது திரும்ப சொல்கிறேன், தேவனே உங்களை ஆசீர்வதித்தது மாதிரி. ஆமென். வேற நல்லாயிரு நல்லாயிருன்னு சொல்கிறதே பெரிய பிளஸிங் தாங்க. பக்கத்து சொல்ல நல்லாயிரு. நீங்கள் சும்மா நினைக்க நல்லாயிரு, அதிலே பெருசு இருக்குது, பெரிய காரியம் இருக்குது. அதுதான் தேவனின் ஆசீர்வாதம் உங்களை குறித்த எல்லா காரியங்களையும் மாற்றிவிடும். தேவன் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கூறும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அகன்று போகிறத பார்ப்பீங்க. தேவனின் ஆசீர்வாதம் அவர் இருதயத்திலிருந்து உங்கள் இருதயத்துக்கு போய் உங்கள் மனதுக்கு போய் உங்கள் சரீரத்தில் அவைகள் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறுங்கள். இந்த ஆசீர்வாதம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆசீர்வாதம். தேவன் உங்கள் மீது கரிசனையாக இருப்பதை இந்த ஆசீர்வாதம் காண்பிக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை உங்க உள்ள கொண்டு போய் வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரனை ஆசீர்வதித்து என்னை காப்பார். சொல்லுங்க, கர்த்தரனை ஆசீர்வதித்து என்னை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி மீட்டு காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணி என் மீது கிருபையாயிருப்பார். என்னை தனித்தன்மை வாய்ந்தவனாக கிருபை காண்பிக்க பண்ணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மீது பிரசன்னமாகி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்னுடைய வாழ்விலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அந்த காரியம் நிச்சயம் என் வாழ்க்கையில் நடக்கும். அதை யாரும் திருப்ப முடியாது, அது யாரும் திருப்ப முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் என் மீது இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் உடைந்து போகாது. ஆமென். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மீது வருவதாக, உண்டாவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமத்தின் வல்லமைகளையும் தேவனுடைய நாமத்தின் அதிசயத்தையும் கர்த்தருடைய நாமத்தின் ஆச்சரியத்தையும் நீங்கள் வரக்கூடிய நாட்களிலெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆண்டு இல்லை, இனி வருகின்ற எல்லா நாட்களிலும் நீங்கள் அவைகளை பார்க்க போகிறீர்கள். நம்ம எழுந்திருப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திட்டு இந்த நாளை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். எழுந்திருப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கூறும்போது, கர்த்தருடைய நாமத்தை கூறும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை குறித்து ஒரு தைரியம் தான் தாவீதுக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த தைரியம் உங்களை ஆளுகை பண்ணுவதாக, உங்களை பிடித்துக் கொள்வதாக. தேவனுடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் படம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தருடைய நாமம் நம் மீது தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு நேச பிள்ளைகள், பிரியமான பிள்ளைகள். தேவனுடைய முகப்பிரகாசம் உங்கள் மீது இருப்பதனால் நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகள். சமாதானம் தேவன் இருக்கிற பிரியத்தை உங்கள் மீது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களுடைய பேசினபடியால் எங்களுக்கு கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே காக்கப்படுவதையும், இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் தனியாக தெரிவதையும், ஆண்டவரே இந்த பூமியிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய நேச பிரியத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அதை அதிகமாக இந்த வருடத்திலே அதிகமாக காணட்டும். கர்த்தாவே, கர்த்தருடைய பிரியம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது அதிகமாக இருக்கிறது என்பதை நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் காணட்டும். நம்முடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் கணவரையும் பிள்ளையும் மனைவியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றேன். தேவகரம் தாங்கி நடத்துவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். வேலைகள் நல்ல முன்னேற்றங்களும் பெருக்கமும் அபரிதமான ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லா காரியத்திலும் நீ கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பாதுகாப்பையும் ஆண்டவர் விசேஷித்த காரியத்தையும் பிரியத்தையும் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.